Hi, hello, a warm welcome to Aspire Academy YouTube channel. நான் உங்க ஆடிட்டர் ராஜன். எப்படி இருக்கீங்க? Hope you are all doing well. இன்னைக்கு நம்ம Q&A டிஸ்கஷன்ல வந்து one of our students முருகேஸ்வரி அவங்க வந்து CA Intermediate November 2022 அந்த RTPல ஒரு particular question இருக்கு which is revolving around the valuation of inventory AS2. அதில் ஒரு கொஸ்டின் இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், நீங்கள் கொஞ்சம் ஒரு வீடியோ மாதிரி போட்டு எனக்கு கொஞ்சம் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் போர்டில் பார்க்குற கொஸ்டின் அதுதான். இப்போ நம்ம வந்து அந்த சம்மை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சம்முக்குள்ள போகலாமா? த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் அட் காஸ்ட் ஆஃப் அ கம்பெனி அமௌண்டட் டு rupees 4,50,000. தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் வேர் இன்க்ளூடட் அட் காஸ்ட் இன் த டோட்டல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் குட்ஸை வேல்யூ பண்ணியிருக்காங்க அட் 4,50,000. இட்ஸ் வேல்யூட் அட் காஸ்ட். ஓகே, இதில் ரெண்டு பார்ட் இருக்கு. 100 கோட்ஸ் which had a cost 2,200 each, normally sold for 4,000. Owing to a defect in the manufacture, their NRV was determined at 50% of the normal selling price. இது ஒன்று. ரெண்டாவது, shirts which had cost 50,000, their net realizable value at the balance sheet date was 55,000. Commission at 10% on sale is payable to agents. கேட்குற கேள்வி என்ன? What should be the inventory value be according to AS2 after considering the above items? So இவங்க மொத்தமாக வேல்யூ பண்ணி வச்சுட்டாங்க 4,50,000க்கு அட் காஸ்ட்டில். ஆனால் there are subject to two different situations which we need to address. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2ல inventory is valued at cost or NRV whichever is lower. இவங்க காஸ்ட்ல பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கியமான கான்செப்ட் என்ன? காஸ்ட் ஆர் என்ஆர்வி whichever is lower. சரி, இந்த 4,50,000 அப்படியே வச்சுப்போம், அது கை வைக்க வேண்டாம். இப்போ மிக முக்கியமானது இந்த ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு 100 கோட்ஸ் இருக்கு, அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் இஸ் 2,200 ஈச். இதுதான் காஸ்ட். Normally sold for 4,000 each. So normal selling price is 4,000. But owing to a defect, இதோட NRV என்ன சொல்றாங்க? It is 50% of the normal selling price. அப்போ 4,000ல 50% என்ன? 4,000ல 50% என்ன? That will equal to 2,000. இதுதான் NRV. அப்போ cost is 2,200, NRV is 2,000. அப்போ inventory is valued at cost or NRV whichever is lower. சரி, அப்போ நம்ம 2,000ல தான் வேல்யூ பண்ணோம், 2,200ல வேல்யூ பண்ண கூடாது. ஷர்ட்ஸ் எடுத்துக்கோங்க which had cost 50,000, right? But their NRV at the balance sheet date was 55,000. Cost or NRV whichever is lower. Cost is 50,000, NRV is 55,000. Obviously நம்ம காஸ்ட்ல தான் வேல்யூ பண்ணோம், அவனும் காஸ்ட்ல தான் வேல்யூ பண்ணியிருக்கான். அப்போ ஷர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இட்ஸ் பர்ஃபெக்ட். ஆனால் நிறைய பேர் தப்பு பண்ற இடம் எது தெரியுமா? இந்த கமிஷன் அட் 10% ஆன் சேல்ஸ் இஸ் பேபிள் டு ஏஜென்ட் சொல்றான் பாருங்க. இது என்ன சார் பண்றது? இது எடுத்துக்கணுமா இல்லை விட்டுறணுமா? அப்ப கேட்டீங்கன்னா இந்த என்ஆர்வினா என்னது? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் என்ஆர்வி? என்ஆர்வின்றது எஸ்டிமேட்டட் செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் மைனஸ் ஃபர்தர் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன். இதெல்லாம் சேர்ந்தா என்ஆர்வி. அந்த எக்ஸ்பென்சஸ் ஃபார் தி சேல் கமிஷன். இந்த கமிஷனை குறைச்சிட்டு தான் இந்த 55,000 அவனே கொடுத்துட்டான். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் 55,000 இஸ் ஆஃப்டர் கன்சிடரிங் த கமிஷன் ஆஃப் 10%. நீங்க இதுக்குன்னு தனியா ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். திஸ் கமிஷன் ஹேஸ் ஆல்ரெடி பீன் ஃபேக்டர்ட் இன்டு த கால்குலேஷன் ஆஃப் 55,000. ஸோ நீங்க கமிஷனுக்கு தனியா ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அப்போ காஸ்ட் 50,000, NRV is 55,000, காஸ்ட் ஆர் NRV whichever is lower, so cost is 50,000. இவனே காஸ்ட்லாம் வேல்யூ பண்ணியிருக்கான். ஸோ வாட்ஸ் அ நட்ஷல் என்ன தெரியுது? ஷர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ண தேவை இல்லை. அப்போ ஆல் வி நீட் டு டூ இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் தி கோட்ஸ். அப்போ கோட்ஸ்க்கு எப்படி வேல்யூ பண்ணோம்? அவன் 2,200ல வேல்யூ பண்ணியிருக்கான். ஆனால் NRV just now we found it is 2,000. அப்போ காஸ்ட் ஆர் என்ஆர்வி whichever is lower. அப்போ 2,000ல தான் வேல்யூ பண்ணினோம், ஆனால் அவன் 2,200 வேல்யூ பண்ணியிருக்கான். அப்போ அந்த 200 rupees per quote we need to do an adjustment. So 200 into 100,
20,000 rupeesக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவை குறைக்கணும். அப்ப இது எப்படி பண்ண போறோம்? closing stock of finished goods 4,50,000 which is given in the problem. Now all we need to do is the adjustment for the 100 quotes which we need to do. எவ்வளவு பண்ண போறோம்? 100 கோட், ஒரு கோட்டுக்கு 200 rupees, that is an adjustment. Therefore it is going to be 20,000 rupees reduction. Therefore the final value of the closing stock is 4,30,000. அவன் சொல்ற மாதிரி 4,50,000 கிடையாது. It is going to be the revised value of the closing stock. It is going to be 4,50,000. இந்த sum 5 marksக்கு வரும் எக்ஸாம்ல. It's a good problem on AS2. So இதுல ரெண்டு விஷயம். இந்த கமிஷன் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா கமிஷன் வந்து it is already been factored into the calculation of the NRV. அவன் டைரக்டா கொடுத்துட்டான், நீ ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதை மைண்ட்ல வச்சிருந்தா போதும். இப்போ ஷட்ஸுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, கோட்ஸுக்கு மட்டும் there is an adjustment. ஸோ அவன் கேட்குற கேள்வி என்ன? What should be the inventory value be according to AS2? So the revised value of inventory as per AS2 is going to be 4,30,000 instead of the given 4,50,000. That's the end of the solution. Hope it is very clear to you. Thanks for the watching.